ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பகோடா குருமா வைக்க போகிறோம். அதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ப்பா, அதை போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, உப்பு போட்டுறேன். இப்போ நம்ம செஞ்சிருச்சப்பா, கொஞ்சமாக சோம்பு போட்டு ஒன்றும் பாதியமாக இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் போட்டு சும்மா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல தேங்காய் போட்டு அரைச்சிடலாம்ப்பா நைஸாக. அதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க இதையும் அதோட கூட போட்டு அரைக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மையாக அரைச்சிட்டோம்ப்பா தேங்காய், அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு இப்போ அப்படியே நம்ம தாளிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் சோம்பு போடுறேன்ப்பா, எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சதை வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்கப்பா, எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து உருண்டையை வந்து போட்டு விடலாம். நமக்கு குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ நம்ம அந்த பகோடா சுட்டு வச்சுருக்கோமில்ல, இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா நம்மளுக்கு அந்த சூடு கொதிக்கும்போது பகோடா போட்டோம்னா அது நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகிடும்ப்பா. இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இப்படி செஞ்சோம்னா. அது மட்டும் இல்லாமல் மழைக்கு சுட சுட பகோடா குழம்பு நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சுப்பா. இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும். ரைஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் காரம் போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.